பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் கடைசி அதிகாரமான 52வது அதிகாரத்தையும் புலம்பல் புஸ்தகத்தின் முதல் 2 அதிகாரங்களையும் தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 52வது அதிகாரத்திலே எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்தான். அவன் 11 ஆண்டுகள் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். அவள் லிப்னா ஊரனாகிய எரேமியாவின் குமாரத்தி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை தான் பேசினார் என்பதையும், அழிவை குறித்து தீர்க்கதரிசி முன்கூறியது உண்மையாகிவிட்டது என்பதையும் எரேமியாவின் இந்த கடைசி அதிகாரம் தெரிவிக்கிறது. ஏற்கனவே 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே மற்றும் எரேமியா 39ஆம் அதிகாரங்களிலும் உள்ள வசனங்களுக்கு இணையாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருடம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரமில்லாமல் போய்விட்டது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லோரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசல்களால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வெளியே போய்விட்டார்கள். ராஜா பிடிக்கப்பட்டார். அங்கே அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ரோஜா ஆகிய நேபுகாத்நேச்சாரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே ஜனங்கள் 3 முறை சிறைபிடிக்கப்பட்டு அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கிமு 597, 586, கிமு 581 ஆகிய ஆண்டுகளிலே இந்த சிறைபிடிப்பு நடந்தது. அங்கே சிறையிருப்பின் போது கைது செய்யப்பட்ட யோயாக்கின் ராஜா விடுதலையாக்கப்படுகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே இந்த யோயாக்கினை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த சகல ராஜாக்களுக்கும் ஆசனங்களுக்கு மேலாக உயர்த்தி சிறையிருப்பு வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அங்கே தன் சமூகத்திலே மோஜனம் பண்ணும்படியாக செய்யப்பட்ட காரியத்தை குறித்தும் எழுதப்பட்டு இந்த புஸ்தகம் இதோடு முடிவடைகிறது. தொடர்ந்து அடுத்த புத்தகமான புலம்பல் எருசலேமின் நாசத்தை குறித்து தனது ஆழமான துக்கத்தையும் இருதயத்தின் வேதனையும் வெளிப்படுத்த எரேமியா 5 புலம்பல்களை எழுதினான். தாவீதின் ஏகாதிபத்திய ராஜ்யத்தின் அனைத்துக்குரிய வீழ்ச்சி, நகர சுவர்கள், தேவாலயம், அரண்மனை, நகரப்பகுதிகள் ஆகியவற்றின் முழுமையான அழிவிலிருந்து மீதியானவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட பரிதமான நிலைமை, இந்த நிலைமைகளை குறித்து எரேமியா புலம்பி அழுது கொண்டிருந்ததை நாம் இங்கே காண முடியும். இங்கே முதல் அதிகாரத்திலே எருசலேமின் வீழ்ச்சியினாலும் அவ்வீழ்ச்சி சம்பவிக்கும்படி உருவாகிய சூழ்நிலையினாலும் பெறப்பட்ட ஆழமான துக்கத்தை எரேமியா வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த பரிசுத்த நகரத்துக்கு ஆழ்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளைகளை இழந்து தன் நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட ஆதரவற்ற விதவிக்கு அந்த நகரம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவளை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை. முழுவதுமாக தனிமையில் விடப்பட்டிருந்தாள். ஜனங்களின் பாவத்தின் நிமித்தம் பாடுகளும் நாசங்களும் நஷ்டங்களும் வந்தன. நியாய தீர்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பாவத்தில் தொடர்ந்து ஜீவிப்பது தேவனிடத்திற்கு தண்டனையை கொண்டு வரும்.
இதோ தங்களுடைய சொந்த வழியிலே சென்று பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலை அசட்டை செய்தவர்கள் எப்படி அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. தேவனின் நீதியுள்ள அழைப்பை ஏற்க மறுக்கும் எல்லோர் மேலும் வருகிறதான தேவ கோபாக்கினையை நாம் இங்கே காண முடியும். இங்கே தொடர்ந்து புலம்பல் புத்தகத்தின் மைய கருத்தை 18வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நீதிபரர் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள் என்று கதறுகிறதை நாம் இங்கே காண முடியும். புலம்பல் புத்தகத்தின் மைய கருத்தை இந்த வசனம் தெரிவிக்கிறது. மனம் திரும்பி தேவனிடத்தில் அணுகாதவர்களும் மனத்துயரமும் நம்பிக்கையின்மையும் அழிவும் ஏற்படும் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. பூமியிலே தேவனது மகிமைக்காக, சுவிசேஷத்துக்காக, அவருடைய நீதிக்காக நாம் கவலையுள்ளவர்களாய் இருப்போமானால் தீய தேசங்களுக்கு எதிராகவும் தேவனது கிரியைகளை எதிர்ப்பவர்களுக்கு விரோதமாய் வருகின்ற நியாய தீர்ப்பு தேவனுக்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலும் கர்த்தர் பகைவரைப் போல மாறிவிட்டார் என்பதை இங்கே புலம்பி இறைமையை தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தம்மை மறுதளித்த தமது ஜனத்தை அழிவுக்கென்று பகைவர் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்பதை இங்கே 2வது அதிகாரத்திலே கர்த்தர் தரிசனம் கிடைக்கிறதில்லை. கண்ணீர் சொல்கிறதுனால் என் கண்கள் பூத்து போயின, தானியமும் திராட்சை ரசமும் எங்கே என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்படியாக கண்ணீர் விட்டு அழுது எழுதின காரியங்களை இங்கே வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதரான தேவன் தாமே இந்த வசனம் மூலம் நமக்கு எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. பாவத்தை விட்டு விலகி தேவனை பற்றிக்கொள்வோம், கிருபையை பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவனுடைய மகிமையின் வரவுக்காக காத்திருப்போம். தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.